உரப்பிரச்சினை ஏற்படாதிருக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக விவசாய பணிப்பாளர் நாயகம் கலாநிதி துஷார விக்ரமராட்சி தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சனை யூரியா உரத்திற்கே காணப்படுகின்றது. எம்ஓபி மற்றும் டிஎஸ்பி உரங்களில் பிரச்சனை எதுவும் இல்லை. மார்ச் மாதம் அளவில் நாட்டில் 1,02,000 மெட்ரிக் டன் யூரியா கையிருப்பில் இருந்தது. அதன் பின்னர் மேலும் 50,000 மெட்ரிக் டன் இறக்குமதி செய்யப்பட்டது. அதன்படி தற்போது சுமார் 1,50,000 மெட்ரிக் டன் கையிருப்பில் உள்ளது. எனினும் விவசாயிகளுக்கு இதனை முறையாக பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பதற்காக விவசாய சேவை நிலையங்களூடாகவே விநியோகிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்தது. அதன் காரணமாகவே விவசாய சேவை நிலையங்களுக்கு இவை விநியோகிக்கப்பட்டன. அதனால் தனியார் வியாபாரிகளிடம் உரத்தட்டுப்பாடு நிலவி இருக்கலாம். அதனாலேயே கிராமங்களில் உரம் இல்லை என விவசாயிகள் கூறுகின்றனர். இருந்த போதிலும் இந்த வாரம் தனியார் நிறுவனங்களுக்கும் யூரியா உரத்தை விநியோகிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. எனவே இந்த பிரச்சனை தீர்வுக்கு வரும். மேலும் 10,200 ரூபாய் எனும் விலையில் விவசாய சேவை நிலையங்கள் ஊடாக நெல் விவசாயிகளுக்கு யூரியா உரத்தை விநியோகிக்கும் முறைமையை அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுக்கின்றது. எனவே நாட்டில் ஒரு உர தட்டுப்பாட்டை உருவாக்க வேண்டாம் என நாம் கேட்டுக்கொள்கின்றோம். ஏனெனில் தற்போது போதுமான அளவு உரம் உள்ளது. சிறு போகத்திற்கும் எதிர்வரும் பெரும் போகத்திற்கும் உரத்தை இறக்குமதி செய்வதற்கான வேலை திட்டத்தை அரசாங்கம் தயாரித்துள்ளது.